கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சியில் சென்ற வாரம் நாம் பார்த்தது. அதனால அவங்க அப்பா தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. சோ அம்மாக்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அப்பாக்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலன்னு எடுத்துக்கலாமா? கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்காது. அப்புறம் அம்மா சொல்ற அந்த ரூல்ங்கிறது வேஸ்டா போயிருது. வீட்ல இருக்கிற எல்லா சொல்றதுக்கும் நான் தான் வைக்கும். வெளியில அனுப்புறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. செம்ம டோஸ் வில் கோ எனக்கு இது. எங்க அம்மா தான் ரொம்ப திட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு அங்கே ரொம்ப நேரம் அப்ப நம்ம தேடிட்டு போக வேண்டியதா இருக்குது. அறம் செய் நிகழ்ச்சி தொடர்கிறது, தொடர்ந்து பயணிப்போம். ஓ, இதுலயும் நீங்க ரெண்டு பேரும் ஸ்மார்ட் தான். வீட்டுக்கு வந்து கேட்பேன், கடையில கேட்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் எனக்கு ஒரு கடைக்கு போனோம்னா பிடிச்சிச்சுன்னா வீட்டுக்கு வந்து கேட்பேன். கடையில கேட்டா தானே கிடைக்கும், வீட்டுக்கு வந்து கேட்டா கிடைக்காது. இல்ல, கடையில கேட்டா இப்படி வாங்கி தர மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து எவ்வளவு எப்ப வாங்கி தருவேன்னு கேட்பேன். அப்ப டைம் எடுத்து வாங்கி கொடுப்பாங்க. இதுல விவரமான பசங்க. கடையில கேட்டா வாங்கி தர மாட்டீங்கன்னு தெரியும். சோ எந்த நேரத்துல கேட்கணும் தெரியும், அப்ப கேட்பேன். சோ வேற யாரெல்லாம் அடம் பிடிக்கிறவங்க? மத்தவங்க அடமே பிடிக்க மாட்டீங்களா? நீ அடம் பிடிச்ச எதுவுமே வாங்கினது இல்லையா? நீ இதுக்கும் அடம் பிடிப்பார். அவன் அழுது எதுக்கு அழுகிறானே தெரியாது, ஒரு மூலையில் நின்று கடையில நின்று அப்படி அழுவான், திட்டிகிட்டே வேற அழுவான். உங்களால் இது கூட வாங்கி தர முடியாதா? திட்டிகிட்டே அழுவான், கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கும். ஆனால் எல்லாம் பார்க்குறவங்க நினச்சிப்பாங்க ஐயோ குழந்தை அழுகுதுன்னு. ஆனால் அவன் அங்கே என்னை பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பான். உங்களால் இது கூட வாங்கி தரல, அப்புறம் எதுக்கு என்னை கடைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, ஒன்றுமே வாங்கி தராமல் கூட்டிகிட்டு போகிறக்கா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி அடம் பிடிச்சி வாங்கிட்டு, ஆனால் நான் வாங்கி கொடுக்காம வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போவேன் அவனை. அப்படியா? அம்மா அடம் பிடிச்சாலும் வாங்கி தர மாட்டாங்க. நீ அடம் பிடிப்பியா? நீ பேசவே மாட்டேங்கிற, நீ எங்க அடம் பிடிக்க போற? நல்லா அடம் பிடிப்பான். அடம் பிடிப்பியா? மைக்ல சொல்லு, இதேன்னு சொல்லு. எதுக்கு அடம் பிடிப்ப? இப்ப பேசாம இருக்கதே அவன் அடம் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கான். அப்படியா? போங்கம்மான்னு சொல்லிட்டு உட்காந்துல, அதான். சரி, நீ என்ன அடம் பிடிப்ப? நீ அடம் பிடிக்க மாட்ட இல்லையா? ஐ வில் டூ. ஓகே, அப்படின்னா எதுக்கு நீ பண்ணுவ அந்த மாதிரி? ஒரு பெட்டு வாங்கி தருக்கு. நீங்க வாங்கி தரவே இல்லையா? எனக்கு பெட்ஸ் எனக்கு ஆகாது. ஏன்னா நான் சின்னதுல ரொம்ப வளர்த்தி ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன், அதனால அவளுக்கு வேண்டாம். சரி, பெட்டு வாங்கி கொடுத்தா அதை யார் பாத்துக்குவாங்க? நானும் அக்காவும். நீயும் அக்காவுமே பாத்துக்குவீங்க, கிளீன் பண்றதுல இருந்து எல்லாமே? அது சம்டைம்ஸ் ஹெல்ப் வேணும். அப்பா அம்மாவோட ஹெல்ப் வேணும். ஓகே, குட். ஓகே, நீ எதுக்கு அடம் பிடிப்ப? அன்னைக்குன்னு எனக்குன்னு ஒரு தனியார் வாலிபால் வாங்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறேன், வாங்கியே தரல. ஓ, உனக்குன்னு ஒரு தனி வாலிபால், அதுக்கு வாங்கி தந்துருக்கலாமே. பாருங்க, நீ எதுக்கு அடம் பிடிப்ப? எனக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி தரலன்னு அடம் பிடிப்பேன். ஸ்வீட்ஸ்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு. குட், இது நல்ல அடம். எனக்கு எது சாக்லேட் கண்ணா எங்கள் அம்மா வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. பல்லு போயிரும்னு சொல்லுவாங்க, கரெக்டா? பல்லு சொத்தையாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ணுவ நீ? ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா. என்ன பண்ணுவ அப்போ வாங்கி தராத போது? அழுகுவேன். அழுவ? எங்க கடையிலயா? அப்படியா? ரொம்ப அடமெண்ட். கடையில நின்று அழுவா? கடையில நின்று அழுவா. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ வாலிபால் வாங்கி தரது கடையில நின்று அழுகல. மைக்ல சொல்லு. ஒன்னும் அந்த கடைக்கே கூட்டிட்டு போல. ஓகே, சோ அடம் பிடிக்கிறது நல்லதா தப்பா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். தப்பு. ஓ, எல்லாரும் தப்பு தெரியும், எல்லாத்துக்கும் தப்புன்னு தெரியும். தப்புன்னு தெரிஞ்சாலும் யார் சொன்னது பண்ணுவோன்னு? வெரி குட். சோ அடம் பிடிக்கிறது தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் பண்ணுவீங்க. ஏன் அதை பண்றீங்க? சும்மா இல்ல, ஏன் அதை பண்றீங்க? இப்போ அட பிடிச்சா தப்புன்னு சொல்றீங்க, இருந்தாலும் பண்றீங்க. பண்ணா என்ன, அதுல என்ன ஆகும்? அவங்க நம்ம ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்து வாங்கி கொடுத்துருவாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். ஃபீல் பண்றத பார்த்து ஃபீல் பண்ண வச்சிட்டு, உங்களை ஃபீல் பண்ண வச்சிட்டு உங்ககிட்ட எப்படியோ அதை வாங்கிடுவாங்க. அப்படின்னா நம்ம அது அந்த அவங்க அழுது அந்த மாதிரி சீன் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஃபீல் பண்றோம். அது அவங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட். அதனால இப்போ இவங்க ஃபீல் பண்ணாம கூட்டிட்டு போயிடுறாங்களா டாக்டர்? அங்க ஃபீல் பண்ணல, அழுதாலும் பரவாயில்லன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அது நெகட்டிவா பாசிட்டிவா? இப்போ கண்டிப்பா நமக்கு என்ன வேணும் குழந்தைக்குங்கிறது கண்டிப்பா நம்ம புரியணும். இப்போ குழந்தைய நம்ம ஒரு கடைக்கு கொண்டு போறோம், நீங்க ஒரு கடைக்கு கொண்டு போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லி நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட் போக போறோம், வீட்டுக்கு நாங்க திங்ஸ் வாங்க போறோம், இதெல்லாம் நாங்க திங்ஸ் வாங்க போறோம். அதுல நீங்க முன்னாடி அவங்க கிட்ட சொல்லிடுங்க, நீங்க இது வாங்கலாம்,
ஆர் இவ்வளோ ஒரு 50 ரூபாய்க்குள்ளேயோ இந்த மாதிரி நீ உனக்கு வாங்கலாம். நீங்க முன்னாடியே குழந்தைங்கள்கிட்ட சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்களா அம்மா அப்பா? உங்ககிட்ட சொல்லுவாங்களா கடைக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இந்த மாதிரி நாங்க கடைக்கு போறோம், இது மட்டும் தான் நம்ம வாங்க முடியும், இவ்வளோத்துக்குள்ளதான் நம்ம வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல சொல்லியிருக்காங்க. இல்ல அங்க இல்ல, இங்க ஆமோ சொல்லியிருக்காங்க. ஒரு மினிமம் லிமிட் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாகவே அந்த குழந்தைக்கு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகிப்பாங்க. ஸோ நம்ம இந்த கடைக்கு போனால் எங்களுக்கு இவ்வளோ தான், அதுக்கு மேலே அவங்க இந்த மாதிரி அடை பிடிச்சாங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, நம்ம இங்கே நம்ம இது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க போகிறோம், இதெல்லாம் நீ இவ்வளோ மட்டும் தான் வாங்க முடியும், ஆர் இந்த கடைக்கு போகிறோம் இதெல்லாம் இன்னைக்கு நான் எதுவுமே வாங்கி தர மாட்டேன். நீங்கள் அதை கொஞ்சம் முன்கூட்டி அவங்கள கொஞ்சம் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி போனால் சில குழந்தைங்க கேட்பாங்க, சில குழந்தைங்க இன்னும் அழுவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க டூ மெனி சாய்ஸஸ் இருக்கனால ஐயோ இது வேண்டாம்னு நினைக்கிறேன், இப்போ இது வாங்கி தந்துடுறீங்களா அப்படி, அது சரி ஓகே இது இல்ல இது வேண்டாம் அது வாங்கி தரீங்களா, அப்படி ஒரு மாதிரி வேவரிங்கா இருக்காங்க. இந்த ஏஜ் பாத்தீங்கன்னா இந்த 6 to 11 இயர்ஸ் சொல்லும்போது நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இப்போ அழுதாங்கன்னா நம்ம டக்குன்னு நம்ம எடுத்து கொடுக்கணும். பட் இவங்க தே ஹேவ் டு வெயிட், டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம், கொஞ்சம் லேட்டா தான் நீங்க கொடுக்கணும், டக்குன்னு கொடுக்க தேவையில்லை. ரெண்டாவது அவங்களுக்கு இம்பல்ஸ் கண்ட்ரோல், அவங்க கண்ட்ரோல் பண்ண அவங்கள இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி. அவங்க ரொம்ப அழுதுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு அது புரியாது, அதுக்கப்புறம் போக போக எல்லாமே கேட்பாங்க. இப்போ நீங்கள் சாக்லேட் வாங்கி கொடுக்கல, அதுக்கப்புறம் அவங்க வேறு ஏதாவது முடியாத ஐட்டம் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க? ஸோ அவங்களே கண்ட்ரோல் பண்ணுவாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் இந்த ஸ்டேஜில் அழகாக வரும் குழந்தைங்களுக்கு. அவங்க சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டான் எனக்கு அங்கே கடையில் கேட்டால் வாங்கி தர மாட்டேங்க, ஸோ நான் பேசி எப்போ இப்போ நான் நல்ல மார்க் வாங்கினா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசி நான் ரெடி பண்ணி நான் வாங்கிக்கிறேன். ஸோ அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் ஏன்னா அவங்க கொஞ்சம் பிகர் 11 இயர்ஸ். பட் இந்த 6, 7, 8 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அது புரியாது. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு கொண்டு போனீங்கன்னா தான் இட் வில் பி ஈஸியர். 10, 11 இயர்ஸ் நார்மலாக ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அடம் பிடிச்ச சரித்திரமே இல்லை என் பையன். எல்கேஜிலேருந்து ஃபுட்பாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். எல்கேஜிலேருந்து இப்போ 7th வரைக்கும் 9 ஃபுட்பால்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் நான். ஈச் இயர் 1 ஃபுட்பால் அவனை கூட்டிகிட்டு போய் தான் வாங்கி கொடுப்பேன். இப்போ வரைக்கும் லாஸ்ட் மந்த் ஒரு ஃபுட்பால் வாங்கி கொடுத்தேன். ஹி லைக்ஸ் ஃபுட்பால் வெரி மச். எங்கள் டேடி ப்ளே பண்ணுவார் அவன் கூட, என் ஹஸ்பண்ட் ப்ளே பண்ண மாட்டார், டேடி யூஸ் டு ப்ளே. அவனுக்கு ரொம்ப ஆசை ஃபுட்பால் விளையாடணுன்ட்டு. அப்புறம் என்ன பொருள் கேட்டாலும் ஐ வில் பை. ஆனால் 6 months 1 year டைம் எடுத்து தான், உடனே வாங்கி தர மாட்டேன், வெயிட் பண்ணு மம்மிக்கு காசு வரட்டும். அவரே விவரம் கேக்குறதே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேக்குறாரு. அல்ல அவன் அதில் ட்ரெயின் ஆகிட்டான். சின்னதுலேருந்து உடனே வாங்கி தரவே மாட்டேன், எனக்கு தெரியும். இப்போ அவன் எல்கேஜிலேருந்து ஐ யூஸ் டு பை ஹிம் டாய்ஸ். 500 rupeesக்கு வாங்கி தருவேன், வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவேன். ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு இயர்லி ஒன்ஸ் கூட்டிகிட்டு போவேன். அவனுக்கு என்ன கேட்குறானோ வாங்கி கொடுப்பேன். அது மாதிரி அப்படி சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்திட்டேன். அதனால் அவனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான், அடமே பிடிக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு எல்லாமே நல்லது அமையும். ஃபர்ஸ்ட் ப்ரே டு காட், கடவுள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுவேன். ப்ரேயர் பண்ணு, மம்மி காசு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வளர்த்தனங்காட்டி இப்போ வரைக்கும் வர முடியும் மாட்டோம். அவன் கேட்கறதெல்லாம் இஸ் கெட்டிங். ஆனால் 1 year 6 months he will wait for a long time. ஓகே, அப்படி வெயிட் பண்றதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சாக்லேட் இப்போ அம்மா கடைக்கு கூட்டு போறாங்க, சாக்லேட் அம்மா கடைக்கு கூட்டு போறாங்க, ஆனால் அம்மா சொல்றாங்க இப்போ கிடையாது, இந்த தடவை கிடையாது, நெக்ஸ்ட் டைம் இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் வரப்போது தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அழுகாம வருவீங்க? ஒதுக்குயா? அழமாட்டேன் இனிமேல். அப்போ அங்கெல்லாம் கையே மேல வரல, கையை இப்பதான் இருக்குமா புடிச்சுக்கிட்டான். ஐயோ நான் சொல்லிட மாட்டேன் அப்படின்னு அவன் புடிச்சுக்கிட்டான் வேற. இப்ப இங்க இருந்து போகும்போது எல்லாரும் கண்டிப்பா சாக்லேட்டோட ரூலோட தான் வந்திருப்பீங்க இல்லீங்களா? எஸ். ஓகே, சோ அடம் பிடிக்கிறது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் அடம் பிடிப்பீங்க. இனிமேல் டாக்டர் சொன்னதை கேட்டீங்க இல்லையா, அப்பா அம்மாவோட நிலைமை தெரிஞ்சு அடம் பிடிக்காத மாதிரி இருக்க பழகிக்கணும். அவங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு என்ன வாங்கி தரணுங்கிறது. ஸோ தே நோ இட். நீங்க என்ன பண்ணலாம்னு நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். ஓகே, எனக்கு இது வேணும், இது இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா வேணும்னா கண்டிப்பா அம்மா அப்பாவுக்கு அது தெரியும். பட் அவங்க அதுக்கின்ட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொன்னாங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா எனக்கு புரியல மாமி, நீங்க இது சொல்ல எனக்கு சொல்லுங்க, நீங்க கேளுங்க. பேரண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க கேட்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க அதிலேயே பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்க எதுக்கு உனக்கு இந்த வாலிபால் வேணும், ஏன்னா நீ ஒன்றே விளையாட போறது இல்லை வாலிபால், குரூப்போட தான் விளையாட போறீங்க வாலிபால். அப்போ இருக்கும்போது எல்லாரும் இருந்தால் தான் நீங்கள் விளையாட முடியும் வாலிபால். ஸோ அந்த மாதிரி உங்க அம்மா சொன்னாங்கன்னா இல்லை எனக்கு ஏன்னா வீட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாரும் இருக்காங்க, ஸோ யூ ஹேவ் டு கிவ் யுவர் எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் நிஜமா தேவையா இல்லையா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டா வேணுமா வேணாமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணணும். ஐ திங்க் இந்த ஏஜ்ல டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க குழந்தைகிட்ட இது எதுக்காக, இது உனக்கு வேணுமா அப்படிங்கிறது அந்த டிஸ்கஷனுக்குள்ள, அதாவது கேட்காம திட்டாம அந்த டிஸ்கஷனுக்குள்ள இருந்தோம்னாலே குழந்தைகளே கடைசிக்கு இல்லை இது எனக்கு அவசியம் இல்லாதுன்னு புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் தோணுது எனக்கு. இல்லை வி டிஸ்கஸ் வெளியே போகிற முன்னாடியே
இந்த அமௌண்ட் உனக்கு கையில் கொடுக்குறேன், இதுக்குள்ளே தான் நீ வாங்கணும், அதுவும் யூஸ்ஃபுல் பொருளாக தான் நீ வாங்கணும், சும்மா ஈட்டபிள் திங்ஸ் ஒரு புக்ஸ் இப்போ அம்மா ஈட்டபிள் யூஸ்ஃபுல் இல்லைன்ட்டாங்க. ஈட்டபிள்ஸ்னா தேர் இஸ் அவங்க என்ன வாங்குறான்னு அவங்களுக்கு தெரியணும், ஆனால் அதனால தான். ஓகே, குட். ஸோ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, இது இல்லாத அடம்புலேருந்து அடுத்ததுக்கு போனோம்னா குழந்தைகிட்ட நான் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, நீ பையன், நீ அழக்கூடாது அப்படின்னு அம்மாலாம் சொல்லுவாங்களா? யார் அம்மாலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி, ஏய் பையன்டா அழக்கூடாது அப்படின்னு, பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்காத அப்படின்னு எந்த பசங்கிட்டலாம் சொல்லுவாங்க? பொண்ணுங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? எங்ககிட்ட ஏன் நீ சும்மா கொக்கான அழுதுட்டே இருக்க, நீ போல்டாவே நீ இருக்க மாட்டியா, அப்படியே தான் கேட்டிருக்கேன். ஓகே, போல்டாவே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு. என் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னன்னு? டேய் நீ பையனாடா அழுதுட்டு இருக்க, பொம்பளையாடா நீ. அண்ணா கிட்ட. ஓகே, வேற யாருக்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஏடா அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. பசங்க வேற என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க? இப்போ நீ பையன், நீ சமைக்க வேண்டாம் அந்த மாதிரி, இல்லைன்னா நீ பையன் நீ இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, அப்பா வீடு கூட்ட வேண்டாம்னு சொல்லுவார். அப்பா வீடு கூட்ட வேண்டாம்னு சொல்லுவார் உங்களை? ஏன் என்னன்னு சொல்லுவாங்க? பையன் வீடு கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி. ஓகே ஓகே. இல்ல அவங்க தெளிவா அப்பா தான் சொன்னா, அப்படி விடுங்க, உங்களுக்கு பயம் வேண்டாம், பயம் மொத்தமும் இவங்களுக்கு தான். சொல்லு. கார் கழுவ கூட என்னம்மா? கார் கழுவ கூடாதுன்னு சொன்னாரு. யாரு கார் கழுவ கூடாது? அப்பா. நீ மைக் எடுத்தாலே உங்க அம்மா ஐயோ அப்படிங்கிறாங்க. ஓகே, உனக்கு என்ன சொன்ன? எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எல்லாமே நீ வந்து எல்லா வேலையும் பண்ணணும், நீ எல்லாமே கற்றுக்கணும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பசங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க? பசங்களுக்கு என்ன சொன்னாங்க? அதுதான் அங்க ஹீஸ் டேக்கிங் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? தைரியமா இருக்கணும். தைரியமா இருக்கணும். ஓகே. ஓகே, உனக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? யூ ஆர் a girl, you will have to do this அப்படின்னு? நோ, அந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை. இந்த டைம்குள்ள நீ வீட்டுக்குள்ள வரணும், ரொம்ப லேட்டா நீ வெளியே இருக்க கூடாது, இத்தனை வேர் ஆர் யூ கோயிங் எனக்கு சொல்லி ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் என்ன பிகாஸ் யூ ஆர் a girl அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க, நீ எங்கே போனாலும் சேஃபாவா அதுக்கு ப்ரே பண்ணிட்டு போ அண்ட் சொல்லிட்டு போன்னு சொல்லி. ஸோ சொல்லணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நீ தான் வந்து என் தங்கச்சிக்கும் அம்மாக்கும் நீ தான் வந்து அப்பா சொல்லியிருக்க, நீ தான் வந்து சேஃப் கார்டு மாதிரி, நீ தான் எப்பவுமே கூடயே இருக்கும். அவங்க தான் பாடி கார்டு, அண்ணா தான் வந்து பாடி கார்டு. பாடி கார்டு இது அப்பா சொன்னது, இப்பயும் நீங்க சேஃப். ஓகே, ஸோ அம்மா யாரும் வந்து அம்மாவோ அப்பாவோ வந்து நீ கேர்ள் அதனால நீ இப்படி தான் இருக்கணும், இதான் ட்ரெஸ் பண்ணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? எங்க அப்பா அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, நீ வந்து கேர்ளு, நீ சில டைம்ஸ் நான் அழுகுவேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு அழுகக்கூடாதுன்னு கொஞ்சுவாங்க. ஓகே, ஆனால் எங்கள் அம்மா ஒரு டைம் கொஞ்சதே இல்லை. கொஞ்சதே இல்லை. ஓகே ஓகே, ரொம்ப யோசிச்சு பொறுமையா சொல்றா. உன் ஏஜ் என்ன? ஜெய் சாரா எஃப்எம். ஜெய் சாரா எஃப்எம். How old are you? How old are you? 9 years. ஓகே, கியூட்டா பேசுற. ஓகே, நீ அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா உங்க வீட்டில்? அப்பா ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்பவுமே போல்டாக இருக்கணும். எப்பயும் போல்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ அதுலேருந்து உங்ககிட்ட வருவோம், தொடர்ந்து வருவோம். ஸோ தேங்க்யூ கிட்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் குட் ஆன்சர்ஸ். ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க. நீ சூப்பராக அழகாக க்யூட்டாக பேசின, நீ எல்லாத்துக்கும் கை தூக்கி ரொம்ப நீட்டாக பேசின, நீ இன்னும் நல்லா ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வர போகிற இதில் அத்லெட்டில், நீ வாலிபாலில் ஜெயிக்க போகிற. நீங்கள் 2 பேரும் அழகாக ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகே, நீயும் கிரிக்கெட்டில் நல்லா விளையாட போகிறீங்க. ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஃபார் அஸ். தேங்க்யூ ஃபார் பீயிங் அட் வித் அஸ். நம்ம கூட இருந்த அந்த சுட்டீஸ் 5 முதல் 11 வயது வரை இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் என்னென்னலாம் சொன்னாங்கிறத தெளிவாக கேட்டிருப்போம். அதன் அடிப்படையில் அவர்களுடைய பெற்றோர்களோடு நம்மளுடைய டாக்டரோடும் தொடர்ந்து பயணிக்கிறோம். அதாவது மாற்றம், குழந்தைகிட்ட அந்த மாற்றம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுவும் இந்த வயசில் 6லிருந்து 11 வயசுக்குள்ளே அந்த மாற்றம் நிறையவே இருக்கும். இங்கே நிறைய பேர்த்தோட குழந்தைக்கு வந்து 11 வயசு இல்லைன்னா ஒரு 8 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடும். அந்த குழந்தைகிட்ட நீங்கள் அந்த மாற்றம் என்னெல்லாம் பார்த்தீங்க? ஒரு 5 வயசுலேருந்து 11 வயசுக்குள்ளே வளர்ந்த குழந்தைகிட்ட என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க? இன்னும் கொஞ்சம் மெச்சூராக ஆகிறத பார்க்குறோம். அந்த குழந்தை தன்மையிலேருந்து கொஞ்சம் என்ன மெச்சூரிட்டினா என்ன வித்தியாசம் பார்த்தீங்க? மெச்சூரிட்டிங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை. என்ன மெச்சூரிட்டி அப்படிங்கிறது?
அதாவது அவங்க பேசுகிற விதம் மாறி இருக்கு. விதம் மாறி இருக்கு. இந்த சத்தமா இல்லைன்னா வந்து அந்த பேச்சு விதமே இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே, அது வந்து நிறைய மாறி இருக்குது பார்க்குறோம். ஓகே, வேற என்னெல்லாம் மாற்றங்கள்? ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எதுவுமே நம்ம குழந்தை நினச்சிட்டு திரும்பவும் செய்யலாம்னு நினைக்கிறோம். நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா, நானே பண்ணிக்குவேம்மா அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதே போல் அவனுக்கு ஒரு அண்ணன், என் பையனுக்கு பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் 9th படிக்கிறான். அவனை ரோல் மாடலாக அவன் எடுத்துக்கிறான். அவன் அதெல்லாம் பண்ணுறான்ல, ஏன் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் ஏன் எனக்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல அவனை பாருங்க, நான் என்னோட வேலையை நான் பண்ணிக்குவேன். தற்சார்புத்தன்மை கூடியிருக்கிறது. முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் வந்து தற்சார்பு இருக்கு, இப்போ அது கம்மியாக இருக்கும். ஆமாம், அவன் தனியாக இண்டிபெண்ட்டாக பண்ணுறான், என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இப்போ அவனுக்கு 8 வயசு சின்னவனுக்கு. அதனால் அவங்க அண்ணன் அப்படி பண்ணுறதுனால இவனும் என்னாலே எல்லாமே பண்ணிக்க முடியும், விட்டுருங்க என்னை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்க, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறான். அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டு இவனும் அதைவே ஃபாலோ பண்ணுறான் நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ரொம்ப ஆங்காரப்பட்டு அடம்பட்டு அழுதுகிட்டே இருப்பாள், எப்போ பார்த்தாலும் கிராங்கியாக இருப்பாள். ஆனால் இப்போது இந்த 1 இயரில் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் இருக்குது. எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ள? ஒரு 7 to 8 இயர்ஸ்க்குள்ள. அந்த 1 இயர் 7லிருந்து 8 ஆக போகும்போது அடம் பிடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, என்னன்னு கேட்டால் நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்காங்க. அப்படி நியாயம் கேட்குற அளவுக்கு தே ஆர். ஓகே, 11 வயசில் ஓகே, சப்போர்ட்டிங். ஓகே, உங்களுக்கு மாற்றம் எதுவும் சேஞ்ச்? எனக்கு அப்படி பெரிய சேஞ்ச் மாதிரி தெரியல எனக்கு. 5 வயசுல எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இப்போ வரைக்கும். ஆமாம், நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்பா. ஓகே, எது சொன்னாலும் அவள் கேட்பா. எனக்கு என்ன சொல்லணும்னா காட்ஸ் கிஃப்ட் மாதிரி எனக்கு இல்லை. அது அந்த மழலைத்தனமேனு மாறி இருக்கும்ல. 5 வயசுல அந்த மழலையா இருந்தது, இப்போ வந்து அந்த பேச்சில் இருந்து நடவடிக்கைகள்ல எதுவுமே மாற்றம் தெரிஞ்சிருக்குமே கண்டிப்பா. எது சொன்னாலும் அவ சரிம்மா ஓகேம்மா அதை தான் சொல்லுவாள். சின்னதுலேருந்தே அப்படி இருந்தது. அவள் எது சொன்னாலும், ஒரே பொண்ணு தான் எனக்கு, அதனால் எது சொன்னாலும் அவள் கேட்டுப்பா. நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறனால இப்போ தான் கொஞ்சம் அவள் மிங்கிள் ஆகிட்டு இப்போ தான் என் கூட வர. அது ஒரு மாற்றம் தானே? அது ஒரு மாற்றம் தான். எந்த மாதிரி மிங்கிளிங்? இப்போ என் பொண்ணு வந்து யார் கூடயுமே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டா, யார் கூடயுமே சேர்ந்து விளையாட மாட்டாவ, தனியாகவே தான் இருக்கணும் ஃபீல் பண்ணுவாவ. இப்போ நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி வந்தனால தான் இப்போ அவளோட இது வந்து எப்படி இருக்குன்னா 3 பேர்த்தையோட ஜாயின் பண்ணி விளையாடுற மாதிரி இப்போ கொஞ்சம் இதாக நல்லா இருக்கிறான். சேஞ்சஸ் தெரியுதுங்க. இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் நான் தான் அவளை எழுப்பிவிடணும், இப்போல்லாம் அவளே டைமுக்கு எழுந்திரிச்சிடுவா, ரெடி ஆகிடுவா ஸ்கூலுக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு. ஓகே, நீங்கள் இதை சொல்ல வந்தீங்க. அவள் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக கன்சோலிங்காக இருக்கும். எனக்கு அவள் சில வார்த்தைகள் பார்த்தா நம்ம ஏதோ ஒரு சேட் சுச்சுவேஷன் இருக்கிற போது அவள் வார்த்தைகள் ரொம்ப ஒரு கம்ஃபர்டிங்காக இருக்கும். இப்படிலாம் இந்த ஏஜில் பேசுகிறாங்களான்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக இருக்கும் கேட்குறக்கு. நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிற ரேஞ்சுக்கு வளர்ந்துருப்பாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறது. ஓகே டாக்டர், இந்த மாற்றங்கள் ஒரு 5லேருந்து 11 வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய அடிப்படை மாற்றங்கள், நீங்கள் அது கான்கிரீட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னீங்க, அதாவது அடிப்படை அப்படின்னீங்க. ஸோ இந்த வயசில் அந்த அடிப்படைக்கான மாற்றங்கள் என்னவாக இருக்கும், அது எப்படி அவங்க அதுக்குள்ளே போகிறாங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த 5 வயசுலேருந்து 11 வயசு அப்படின்னு நம்ம சொல்லும்போது 5, 6, 7 இன்னும் அவங்க இன்னும் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த 11 வயசு 10-11 வயசுல இருக்கிற அந்த ஒரு இண்டிபெண்டன்சி, அவங்களாம் எல்லாமே கரெக்டாக டைமுக்கு பண்ணுறது. இப்போ ஸ்கூலில் டைம் இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது, நான் முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபுல் இண்டிபெண்டன்ஸிங்க ஒரு 10-11க்கு கண்டிப்பாக வந்துடும் அவங்க சைல்டாக சொல்கிற மாதிரி. பட் நமக்கு அந்த 6, 7, 8ல் இன்னும் நம்ம ரிமைண்ட் சொல்லிகிட்டே இருக்கணும். ஹோம்ஒர்க் இருக்குது, முடிச்சிரு, டைம் ஆகும், சீக்கிரம் எலும்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆகும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். முன்னாடியோட பெட்டர் இருந்தாலும் நம்ம திருப்பி சொல்கிற மாதிரி வரும். அதுக்கு நம்ம ஆட்டோமேட்டைசேஷன் சொல்லுவோம். நம்ம எப்படி நம்ம காரில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கியர் போட்டால் தானாகவே போகிற மாதிரி புது கார்லாம் வந்திருக்குது. ஸோ அவங்களோட மைண்டை இன்னும் செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை திருப்பி அவங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஆட்டோமேட்டிக் மோடுக்கு போயிட்டு அந்த நார்மல் ஒர்க் அவங்களால நான் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், இது பண்ணால் தான் நான் அதை பண்ண முடியும், இல்லைன்னா விளையாட விட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு டெக்னிக்காக ஒரு இது மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 5, 6, 7 இயர்ஸ் முக்கியமாக அந்த ஏஜில் நீங்கள் திருப்பி சொல்லணும் அவங்கக்கிட்ட. திருப்பின்னு அதுக்கின்ட்டு நம்ம அவங்க குழந்தைங்க லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அவங்க சொல்லி எங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். பட் ரிப்பீட்டட் இந்த டைம் ஆயிடுச்சு, இப்போ நமக்கு இன்னும் 10 minutes இருக்குது, கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் சொல்லணும் குழந்தைகிட்ட. 10 minutes இருக்குது, நம்ம இன்னும் கிளம்புறதுக்கு, ஆர் இன்னும் 10 minutes தான் இருக்குது, நம்ம டிவி ஆஃப் பண்ணணும், டைம் இஸ் ஓவர். ஸோ கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா தே வில் கெட் யூஸ் டு இட். அது போக அந்த 9, 10, 11 இருக்கும்போது அது அப்படியே அவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சுயமரியாதை.
செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது ஃபார்ம் ஆகுற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் தான். ஸோ இந்த ஸ்டேஜுங்கிறது அவங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, பெற்றோர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு, நேற்று என் ஃப்ரெண்டு இல்லை, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தாத்தா பாட்டி எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸு. அப்புறம் வேறு யார் பார்த்துக்கிறா, அடுத்தது டீச்சர்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி அவங்களோட சுயமரியாதை வருது, செல்ஃப் எஸ்டீம், நான் ஓகே நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோமோ அது பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம குழந்தைகிட்ட நீ நல்லாவே ட்ரா பண்ணல, இது நல்லாவே இல்லை, உன்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதை நம்ம ஒரு வாட்டி சொல்லி ஓகே ஃபைன் விட்டுட்டோம். ஓகே நம்ம அதை திருப்பி திருப்பி சொல்லும் போது குழந்தைக்கு அதே மைண்டில் போய் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் குழந்தை என்ன சொல்லுன்னா, ஓகே என்னால் முடியாது, நான் நல்லா ட்ரா பண்ணல, எனக்கு டிராயிங் வராது. பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இருக்கணும் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இந்த ஸ்டேஜில் வரும். அவங்க சொல்லுவாங்க என்னால் இது முடியும், நான் நல்லா டான்ஸ். இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய சொன்னேன், நான் நல்லா ட்ரா பண்ணுவேன், நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன், அவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ண, நம்ம ஆஸ் அ பேரண்ட் அவங்க கிட்ட அவங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவங்களுக்கு தேவையில்லை. பட் நான் டிராயிங்கில் நல்லா பண்ணாலும் நான் அதில் நல்லா பண்ணல, இட்ஸ் ஓகே, பட் நான் டிராயிங் நல்லா பண்ணிக்கிறேன். பட் நம்ம எல்லாமே நல்லா பண்ணணும், நீ எல்லாத்துலேயும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப போய் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணும்போது ஐம் நாட் குட் இனஃப், என்னால் முடியாது, தட்ஸ் இட், என்னால் முடியாது, நான் நல்லா பொண்ணு இல்லை, அவங்க என்னோட ஃப்ரெண்டு நல்லா பண்ணுறா, அவள் தான் பெட்டர் அப்படிங்கிற ஒரு நோஷன் அவங்க மைண்டுக்குள்ளே வரும்போது நார்மலி இட்ஸ் டிஃபிகல்ட். அவங்க எதுவும் சொல்ல என்னன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் பேபிக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியுது, ரிப்பிட்டேஷன் அதெல்லாமே பக்காவாக கொண்டு வர முடியுது. செகண்ட் பேபிக்கு லாங் இயர்ஸ் கேப் விடுது. நம்ம 5 years, சம்டைம்ஸ் 1 year கேப் இருந்தால் பிரச்சனையே இல்லை, 2 ட்வின்ஸ் மாதிரி வளர்ந்துருது. 5 years கேப் இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பேபி கொடுக்குற அந்த இது எங்களால் கொடுக்க முடியும். பிகாஸ் நாங்களும் ஏஜ் ஆகிடுறோம், நம்மளுக்கும் டென்ஷன் ஆகுது, எல்லாமே பண்ணுது. செகண்ட் பேபிக்கு அந்தளவுக்கு கேர் கொடுக்க முடியறதில்ல. ஆனால் அவங்க வந்து காட்ஸ் கிரேஸில் தேர் இண்டிபெண்ட், நல்லா பண்ணுறாங்க. ஆனாலும் ரிப்பிட்டேஷன் கொடுத்து ட்ரெயின் பண்ண முடிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் பேபி அளவு. அதுக்கு என்ன பண்ணலாம், ஹெல்ப்? ஓகே, நார்மலாக பேரண்ட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர் ஏஜ் நம்ம அப்போ யங்கர் வீல் பி லைக் 5 வயசு 6 வயசு கம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்போம், நம்மளால முடியும், ஓகே நாங்கள் பண்ணிடுவோம். அடுத்தது ஹெல்ப்புக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஒன்று தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டாவது கேப் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், நல்லாவே ஒரு 5 வயசு 6 வயசு கேப் இருக்கும், கண்டிப்பாக பெரிய குழந்தைய ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. 1. ஸோ நீங்கள் அவனோட ஹெல்ப்போ அவளோட ஹெல்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே. ரோல் மாடலிங் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா அவங்கள பார்த்து கற்றுப்பாங்க, நல்லதும் கற்றுப்பாங்க, கெட்டதும் கற்றுப்பாங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் அந்த உங்கள் பெரிய குழந்தையோட ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய குழந்தை இந்த ஒரு 10 வயசு அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது குழந்தை 5 வயசு 6 வயசுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு இப்போ ரெடியாக ஹி வில் கெட் யூஸ்ட். ஓகே நான் ஸ்கூலுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுவேன், ஆமாம் உட்கார டைமில் பாரு அண்ணா ஹோம் ஒர்க் பண்ணுறேன், இது ஹோம் ஒர்க் டைம், எல்லாருமே உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். பட் அவனோட லெவல், அவன் 1 hour உட்கார்ந்தா இவன் இந்த பக்கம் 15 minutes உட்காந்துக்கிட்டோம், பட் உட்காருவாங்க. ஸோ ஆனால் பெரிய பையன் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ்டு டு அவங்களுக்கு டைம் 11 yearsங்கும் போது அவங்களால படிக்க முடியுது, எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க சொல்லாமையே. சின்ன குழந்தை என்ன கம்பேர் பண்ணுதுன்னு கேட்டால், அண்ணா படிக்கிறானா, அவன் ஷார்ட் டைமில் முடிச்சுட்டு போயிடறான், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிரெயின் அவன் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடறான். ஆனால் இவங்களுக்கு நம்ம இப்போ தான் பேசிக்லேருந்து சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. இட் டேக்ஸ் டைம், ரொம்ப நேரம் சொல்லி கொடுக்கணும். ஆனால் அவங்க உட்காரவே மாட்டேங்கிறாங்க, கம்பேரிஷன். அப்புறம் அவங்க வந்து நம்ம கிட்ட டவுட் கேட்டால் உடனே ஃபைட் வந்துடுது. நான் தான் அம்மாவுக்கு, சின்ன குழந்தை வந்துடும், நான் தான் அம்மா கூட இருக்கணும், நீ எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு ஃபைட் வந்துடுது. இது ரைவல். அது அப்புறம் 2 பேருமே என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. உடனே பெரிய குழந்தை பொறுத்து போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. சின்ன குழந்தை பொறுமையே கிடையாது, அடமெண்ட், வெரி அடமெண்ட். சின்ன குழந்தைக்கு என்ன வயசு? 7 years. 7 years. அப்போது இந்த எஜுகேஷனில் கூட ஓகே பரவாயில்ல போனால் போகுது, அவன் அளவுக்கு வர முடியலனாலும் ஷீ இஸ் கெட்டிங் 30. அவன் 50க்கு 50 வாங்குவான், இவன் 50க்கு 30. லெட் இட் பி, இவ்வளோ நல்லா தான் படிப்பா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு விட வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. பிகாஸ் 30 is also good, ஆனால் 50 வரல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதில்ல nowadays, பிகாஸ் தட் இஸ் செகண்ட் சைல்டு, ஐ வாண்ட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நம்ம முதலாவது குழந்தை 50 மார்க் வாங்குறான்னா அது முதலாவது குழந்தை, அது 50 மார்க் வெரி குட், 50 மார்க் ஃபார் மை முதலாவது குழந்தை. ரெண்டாவது குழந்தை அது என்னோட குழந்தை 30 மார்க், அது ரெண்டாவது குழந்தை, அதுவும் என் குழந்தை. அது ரெண்டாவது குழந்தைனால பரவாயில்ல கம்மி மார்க் வாங்கினா அவனால முடியாது, இல்லை அவனால முடியும், வேறு ஏதாவது நல்லா பண்ணுவான். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேரண்டாக இருக்கும்போது, நம்ம ஒரு அம்மாவோ அப்பாவோ இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஏன் குழந்தை யூனிக்னு சொன்னால் வித்தியாசம். நம்ம இப்போ நீங்க ஏதாவது ஒரு பூ எடுங்க, ஏதாவது ஒன்று எடுங்க, நீங்க ஒரு ரோஸே எடுங்க, ரோஸ்லேயே நீங்க எதுவும் கலர் வேறையா இருக்கும், ஒரே செடியில வந்தாலும் அது கலர் டிஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பெட்டல் பார்த்தீங்கன்னா அதோட அது டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ என்னோட குழந்தை இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது நம்ம முதல்ல ஆஸ் அ மதர், ஆஸ் அ பெற்றோரா நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். மாதா தொலைக்காட்சியின் அறம் செய், நான் உங்களில் ஒருவன், கேமி ஏஜே.